மட்டன் குழம்பு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு விடவே மாட்டீங்க. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கனால 4 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மிளகு, காரத்தகுந்தப்பில் வரமிளகா, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே வடசட்டியில் ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இதுக்கடையில் 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம அது கூட வணக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வணங்கினதுக்கப்புறம் 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாலாம் மிக்சியில் நல்லா பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கருவேப்பிலை தாளிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மட்டனையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மட்டனை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வணக்கிக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்து தண்ணி விட்டுருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து இந்த மசாலோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதித்து கொஞ்சமாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக விடுங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அனு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.